Hello all. வணக்கம் and welcome back. இன்னைக்கு ஜூன் 4th இன்டர்நேஷனல் டே ஃபார் இன்னசென்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இளம் வயசுல சின்ன வயசுலயே வந்து சில பிசிக்கல் as well as எமோஷனல் அபியூஸ்னால சில பேர் வந்து நிறைய கொடுமைகளுக்கு ஆளாடுறாங்க. அதாவது வந்து சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறதாகட்டும் இல்ல வந்து சைல்டு லேபர் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இன்னசென்ட் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. சோ அவங்கள பத்தி இன்டர்நேஷனலா நினைவு கூறுறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு டே தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது அந்த டேவான இன்னைக்கு வந்து கண்டிப்பா நமக்கு எதிர்க்க நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது இன்னசென்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ஒரு தப்பாவோ இல்ல வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டாவோ ஏதாவது நடந்தா கண்டிப்பா நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்சிஸ்ட்மெண்டோட வீடியோக்குள்ள போலாம். டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அது என்ன, காந்தியோட போட்டோ மட்டும் கரன்சி நோட்ல இருக்கு. நம்ம எல்லாரும் பாக்குற டெய்லி அன்றாடம் பாக்குற ரூபாய் நோட்ல எதனால காந்தியோட போட்டோ மட்டும் இருக்கு அப்படிங்கறது ஒரு பிரீஃப் ஹிஸ்டரியில ஒரு ரொம்ப சின்ன ஹிஸ்டரி தான். சோ அதை மட்டும் குயிக்கா பாத்துடலாம். அண்ட் பிளஸ் அந்த காந்தியோட போட்டோ இருக்கிற நோட்டை வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, அப்படி பண்ணா யாரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனோட சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சோ இப்ப காந்தியோட போட்டோ ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம போக வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து அதாவது நம்ம பிரிட்டிஷ் நம்ம வந்து ஆண்டுட்டு இருந்த டைம்ல வந்து கிங் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்தோட ராஜாவோட போட்டோ தான் நம்மளோட கரன்சி நோட்ல இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு அப்புறம் ஏகப்பட்ட ரூபாய் நோட்டுகள் சேஞ்ச் இருக்கு. அண்ட் எவ்ரி டைம் ஒரு அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் இருந்திருக்கு அண்ட் ஸ்பெஷல் மான்யூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதாவது இந்தியால மிகப்பெரிய வந்து கட்டிடங்கள் இல்லைன்னா வந்து வேற நம்மள வந்து பாரம்பரியமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வந்து மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு. சோ அது மாதிரி பாக்குறப்போ புலி, டைகர்ஸ் வந்து 2 ரூபா நோட்ல இருந்திருக்கு, எலிபென்ட்ஸ் வந்து 100 ரூபா நோட்ல இருந்திருக்கு, மான்கள் வந்து 5 ரூபா நோட்ல இருந்திருக்கு. அண்ட் அதை தவிர வந்து கஞ்சன்ஜுங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மவுண்டன்ஸ்ல மிக ஃபேமஸான அதோட பீக் வந்து இன்ன வரைக்கும் ரூபாய் நோட்டு 100ல 100 ரூபா நோட்ல பீக் ஆஃப் கஞ்சன்ஜுங்கா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஹிராகுட் டேம் இருந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஆரியப்பட்டா சேட்டலைட் எல்லாம் கூட வந்து 2 ரூபா நோட்டு 5 ரூபா நோட்டுகள் எல்லாம் இருந்திருக்கு. எவ்ரி டைம் நியூ மான்யூமெண்ட்ஸ், நியூ அனிமல்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் நடந்துட்டே தான் இருந்திருக்கு இந்தியால. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறப்போ ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் மான்யூமெண்ட்ஸ் மேல கை வைக்கும் போது, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னா 20 ரூபா நோட்ல, அதாவது சன் டெம்பிள், கொனார்க்ல இருக்கிற சன் டெம்பிள் தான் முன்னாடி இருந்திருக்கு. சோ அதை வந்து கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியாவை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது நம்மளோட கோஸ்ட், இந்தியாவோட கோஸ்ட வந்து சேஞ்ச் பண்ணாங்க 20 ரூபா நோட்ல. சன் டெம்பிள் இருந்து இது வந்து சேஞ்ச் பண்றப்போ ஒரிசால மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அதாவது எங்க ஊரோட ஒரு பாரம்பரியம் மிக்க சன் டெம்பிள் 20 ரூபா நோட்ல இவ்வளவு நாளா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம், அதையே நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரிசால பெரிய கலவரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் இதோட பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து ஸ்லோவா கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ வந்து இதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஃபைட்ஸோ இல்லனா வந்து மான்யூமெண்ட்ஸோ வச்சா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல முன்னாடி 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து இருந்திருக்கு. 1954ல இருந்து 1000 rupees நோட் எக்ஸிஸ்டன்ஸா இருந்திருக்கு. அண்ட் அந்த 1000 ரூபாய் நோட்ல நம்மளோட பிரகதீஸ்வரர் டெம்பிள், தட் இஸ் தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் அதுல வந்து பொறிக்கப்பட்டிருந்திருக்கு 1000 ரூபாய் நோட்ல. அண்ட் அதையும் அடுத்த டிமானிட்டைசேஷன்ல அந்த 1000 ரூபாய் நோட்டை தூக்குனப்போ தமிழ்நாட்டுல பயங்கரமான கலவரம் அடிச்சிருக்கு. அதாவது இந்தியன் கவர்மெண்ட், அப்ப இருந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா இந்த மாதிரி வந்து எங்களோட மிகப்பெரிய சொத்தை நாங்க கருதுறத நீங்க வந்து பறிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஒரு படை வந்து கிளம்பிச்சு. சோ இப்போ அதை தாண்டி மூணாவதா வந்து கேட்வே ஆஃப் இந்தியா வந்து 500 rupees நோட்ல இருந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் அதை பிரேக் பண்றப்போ வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாமும் வந்து பயங்கரமா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு ஆர்பிஐ as well as கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, போத் காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி. சோ இப்படி இருக்கிற டைம்ல இது எங்க பயங்கரமா வெடிச்சது அப்படின்னா 50 ரூபா நோட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு டைம்ல 50 ரூபா நோட்ல பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்டோட போட்டோ இருந்திருக்கு. அண்ட் அந்த இந்தியன் பார்லிமெண்டோட ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பிளாக் போஸ்ட், அதாவது நம்ம கொடியேற்ற பிளாக் போஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த போஸ்டர் அந்த கரன்சி டிசைன் பண்ணவங்க நைட்ல அந்த போட்டோ ஷூட் எடுத்ததாகவும் அந்த டைம்ல பிளாக் வந்து கீழே இருந்ததுனால வெறும் கொடிமரம் மட்டும்தான் இருந்திருக்கு, பேக்ரவுண்ட்ல பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்தியால பயங்கரமான கலவரம் வெடிச்சிருக்கு. கலவரம் இந்த சென்ஸ் பயங்கர போராட்டம், ப்ரொடெஸ்ட் இருந்திருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஆர்பிஐயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சின்சியரா ரீதிங்க் பண்ணியே ஆகணும், நம்ம வேற ஏதாவது செஞ்சே ஆகணும், இது இப்படியே போனா வேலைக்கு ஆகாதுங்கிற ஒரு டெசிஷன் பாயிண்ட்டுக்கு வராங்க. அண்ட் அதை தாண்டி ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா அந்த டைம்ல இருந்த ஒரு விஷயம் என்னன்னா கள்ள நோட்டுகள், தட் இஸ் கவுண்டர் ஃபிட் அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் அந்த கள்ள நோட்டுகளை ஒழிக்கணும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன், அதாவது ரூபாய் நோட்ல இருக்கிற இப்போ ஒரு மலையோ இல்லைன்னா வந்து ஒரு மான்யூமெண்ட்ஸோ வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து கள்ள நோட் அடிக்கிறவங்க ஏதாவது சில தப்பு பண்ணியிருந்தாலும் பீப்புள்ஸ் ஐக்கு வந்து அது வந்து டக்குனுக்கு வந்து கேட்ச் பண்ண முடியாது நம்மளால. அது எது அப்படிங்கிறது என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. சோ என்ன டெசிஷனுக்கு வராங்கன்னா நம்ம யாராவது ஒரு ஃபேஸ வந்து டிசைன் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய தலைவர்களோட ஃபேஸஸ் வச்சுதான் அவங்கள டாலர்ஸ் இருக்கட்டும் பவுண்ட்ஸ் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. சோ அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஹெட் ஆஃப் கரன்சி டிபார்ட்மெண்ட். சோ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி நம்ம ஃபேஸஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிஐ இதுக்கு கோ ஹெட் கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல கேடி சாவ்பூர் அப்படிங்கிறவர் வந்து ஹெட் ஆஃப் கரன்சி டிபார்ட்மெண்டா இருந்திருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க டீம்கிட்ட இருக்கிறதுலே கஷ்டமான டிசைன், நம்ம கள்ள நோட் அடிக்கிறவங்க வந்து அவங்க என்ன பண்ணாலும் இந்த டிசைன் நம்மளுக்கு காட்டி கொடுத்துற மாதிரி ஒரு ஃபேஸை தான் நம்ம வந்து நோட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் அந்த டீமோட பேசிக் ஐடியாவா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எந்த ஃபேஸ் வச்சாலும் அந்த ஃபேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். தட் இஸ் பயங்கரமா தாடி மீச வச்சு முடியெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபேஸா தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த டீம் வராங்க. தட் இஸ் கேடி சாவ்கூருக்கு கீழே இருந்த டீம். சோ அந்த டீமோட ப்ரொபோசலா 1995ல வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா ரவீந்திரநாத் டாகூர் அண்ட் வந்து மௌலானா ஆசாத் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களோட ஃபேஸ வந்து நம்ம கரன்சி நோட்ல பதிச்சா ஃபேஸஸ் வந்து காப்பி பண்றது ஈஸி. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரோ ஒருத்தர் ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அவர் ஃபேஸ வந்து நீங்க கள்ள நோட் அடிக்கும் போது லைட்டா டிசைன் ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் ஈஸியா மக்களுக்கு தெரிஞ்சிடும் இது கள்ள நோட்டுங்கிறது வெளியே வந்துரும்ங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷன்ல அவங்க என்ன பண்றாங்க ரவீந்திரநாத் டாகூர் அண்ட் மௌலானா ஆசாத் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோட ஃபேஸ வைக்கலாம் அப்படிங்கிற டெசிஷனுக்கு வராங்க. ஏன்னா அவங்க தான் நிறைய முடி பேர்ட் எல்லாம் வச்சிருந்துட்டு இருக்காங்க. சோ அதை தாண்டி மதர் தெரசாவோட பேரும் அதுல பரிந்துரையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ்ல ரொம்ப ஹார்டா இருக்கும், அந்த தோல்லாம் சுருங்கி ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸ் மாதிரி இருந்திருக்கும் மதர் தெரசா. சோ இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஃபேஸ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து டிசைட் பண்ணுது. அதை எடுத்துட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஆர்பிஐ போகுது. அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிசைடிங் அத்தாரிட்டி அந்த கரன்சி டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஆர்பிஐ அண்ட் ரன்னிங் கவர்மெண்டோட மினிஸ்டர் ஆஃப் பினான்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான். சோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்த உடனே அந்த டைம்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் முடிஞ்சு தட் இஸ் நரசிம்மராவ் பீரியட் முடிஞ்சு வாஜ்பாய் வர டைம் அந்த டிரான்சிஷன் டைமா இருக்கிறப்போ அந்த கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்திஜி தான் as well as அத காங்கிரஸ் தான் இருந்ததுனால நம்ம காந்தியோட போட்டோ தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு அவங்க வந்து எடுத்துறாங்க. தோ ஹெட் ஆஃப் கரன்சி டிபார்ட்மெண்ட் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் மௌலானா ஆசாத் ப்ரிஃபர் பண்ணாலும் அந்த ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார்கிட்டயுமே கேட்காம ஐ மீன் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அண்ட் அசம்பிளி பார்ட்டிஸ்ட மட்டும் கேட்டுட்டு காந்தியோட போட்டோவை எடுக்கிறதா முடிவுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் ஆக்சுவலா 1989லே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் பேசுறதுல 95, 96ல பட் 1989லே ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி 500 rupees நோட்ல மகாத்மா காந்தியோட போட்டோ வித் வாட்டர் டிராப்பா அசோகா பில்லர் வந்து ஒரு கரன்சி நோட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் 500 rupees நோட் அந்த அளவுக்கு அந்த டைம்ல பாப்புலரா இல்ல. சோ அதனால அது வெளியே தெரியாதனாலும் ஆல்ரெடி இது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே நோட்டை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிடலாம்னு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி அந்த காந்திஜியோட போட்டோ வந்து கரன்சில வைக்குது. சோ இதுதான் வந்து காந்தியோட போட்டோ எப்படி கரன்சில வந்தது அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரி. அதை தாண்டி அண்ட் காந்தி சிரிக்கிற மாதிரி இருக்கிற போட்டோ ஆக்சுவலா கேப்சர் பண்ண ஒரு போட்டோ, அதாவது இது ஒரு டிசைனோ ஒரு டிராயிங்கோ போட்டு ஒரு பெயிண்ட் பண்ண போட்டோ கிடையாது, உண்மையா காந்தி சிரிக்கிறப்ப எடுத்த போட்டோ. இது எப்ப நடந்துச்சுன்னா 1947ல வைஸ்ராய் ஆபீஸ்ல, அதாவது இன்னைக்கு ராஷ்டிரபதி பவன் சொல்றப்ப வைஸ்ராய் ஆபீஸ்ல காந்திஜி போனப்போ அன்னோன் பர்சன் யாரோ ஒருத்தர் வந்து காந்திஜியை போட்டோ எடுத்ததாகவும் அண்ட் அதை வந்து மிரர் பண்ணி கிராப் பண்ணி போர்ட்ரேட் நோட்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து கரன்சி நோட்ஸ்ல வந்து காந்தி சிரிக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோவே நம்ம போட்டது. அண்ட் அதை தாண்டி இதுல இன்னொரு சின்ன விஷயமும் இருக்கு. நம்ம எப்பெல்லாம் டிமானிட்டைசேஷன் ஆகுதோ அந்த டைம்லாம் புதுசா நோட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஈவன் நவ் வந்து நமக்கு வந்து 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா எல்லா நோட்டுமே வந்துட்டு இருக்கு. சோ அப்போ வந்து அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட்ஸ் தட் இஸ் பிஃபோர் 2000ல இருந்த கவர்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி நியூ புது ரூபாய்கள்லயும் புது மானியமெண்ட்ஸோ புது ஆள்களோட போட்டோகளோ ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பாலிசி வந்து ஃபியூச்சர்லயும் வரலாம் அப்படிங்கிற ஒரு த்ரெட் வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு எப்போதுமே இருக்கு. சோ இந்த கொஸ்டின் வந்து 2014ல அருண் ஜேட்லி வந்து லோக்சபால கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அதாவது இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான இன்டென்ஷனும் இல்ல. 2014ல இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு
அந்த ரூபாய் நோட்ல கை வைக்கிறதுக்கான எந்த இன்டென்ஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஜேட்லி அந்த டைம்ல வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு. சோ அதை தாண்டி இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா 2017 காதி அப்படிங்கிற நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது காந்தி சிரிக்கிற மாதிரி ஒரு சக்கரத்துக்கு நடுவுல காந்தியோட போட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு 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 ஸ்கிரீன் இருக்கும். காதி அப்படிங்கிற ஒரு மிக ஃபேமஸான கம்பெனி, தட் இஸ் இந்த கதர் ஆடைகள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ற கம்பெனி. சோ இதுல இவ்வளவு வருஷமா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து காந்தியோட போட்டோ மட்டும் தான் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. 2017 அதோட பிராண்ட் அம்பாசிடரா நம்ம நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் அதோட அவங்களோட அந்த காதியோட கேலண்டர் as well as வந்து அவங்களோட டைரிஸ் எல்லாத்தையும் மோடியோட போட்டோ, காந்தி எப்படி உட்காந்து அந்த சக்கரத்துல இருந்தாரோ அதே மாதிரி மோடி அப்படி உட்காந்து அந்த சக்கரத்தோட இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அதுதான் எல்லா கேலண்டர் அண்ட் வந்து டேபிள்ஸ் எல்லாத்தையுமே ஐ மீன் டைரிஸ் எல்லாத்தையுமே சர்க்குலேட் ஆனிச்சு. சோ இதை வச்சு அந்த டைம்ல வந்து ஹரியானா மினிஸ்டர் அனில் விஜி அப்படிங்கிறவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இது வந்து ஒரு ஜஸ்ட் தொடக்கம் தான், நாங்க வந்து காதியில இப்பதான் வந்திருக்கோம், இதே மாதிரி கரன்சி நோட்லயும் எங்க மோடி தான் வந்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து ஹரியானா மினிஸ்டர் ஒரு வாய் விட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கு வந்து பிஜேபி தரப்புல எதிர்ப்பும் இல்ல ஆதரவும் இல்ல, அப்படியே வந்து சைலண்டா போயிட்டாங்க. சோ இப்படி இருக்கிற டைம்ல கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வந்து டெஃபினட்டா காந்தியை தாண்டி வேற யாராவது ஒரு போட்டோ வந்து ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு தான் நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ரீசெண்டா 2018 கோரால வந்து ஒரு போல் வந்து நடத்தினாங்க. தட் இஸ் யார் யாரெல்லாம் வரலாம் உங்களோட ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏகப்பட்ட பேர் அமிதாப் பச்சன்ல ஆரம்பிச்சு தோனி வரைக்கும் வந்து நிறைய பேரோட பெயர்கள் வந்து பரிந்துரை பண்ணுச்சு. சோ அப்படி இருக்கிறப்போ என்னோட ஒப்பீனியன்ல அப்துல் கலாம், தட் இஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வளர்ந்து பிரசிடென்ட் ஆகி எல்லார் மனசையும் வந்து அப்துல் கலாமோட ஃபேஸ் வந்து கரன்சி நோட்ல இப்பட்டால் ரீப்ளேஸ் ஆனா காந்தியோட போட்டோ ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, என்னைக்காவது பண்ணாங்க அப்படின்னா அப்துல் கலாமோட போட்டோ வந்துச்சுன்னா அது வந்து என்னோட ஒப்பீனியன்ல அது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான அண்ட் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். சோ இத பத்தி நீங்க வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்ல உங்க தாட்ல வேற யார பத்தியாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா நான் வேற ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.